Friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல 13th சம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். இப்போ இந்த கொஸ்டினை நான் பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு லைனுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எழுதியிருக்கேன். ஸோ பார்ட்டாக தான் நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன். In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. அதாவது மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏபியில் இருக்குது அப்படின்றப்போ ஸோ மண்டே டு ஃப்ரைடேன்னு எழுதிட்டு ஏபியோட ஜென்ரல் ஏபி ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, ஏ ப்ளஸ் 5D. ஸோ ஒவ்வொரு டேக்கும் நான் டேர்ம்ஸை எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெட்னஸ்டே இஸ் 0 degree. அதாவது மண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும், தட் இஸ் இந்த 3 டேர்மை நீங்கள் சம் ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே ப்ளஸ் டியூஸ்டே ப்ளஸ் வெட்னஸ்டே 0, மண்டே ஏ, டியூஸ்டே ஏ ப்ளஸ் டி, வெட்னஸ்டே ஏ ப்ளஸ் 2D. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 3A ஆயிடுது, டி ப்ளஸ் 2D 3D ஆயிடுது, ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் 3யை காமனாக எடுக்கலாம், இல்லைனா 3யை டிவைட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். நான் 3யை காமனாக எடுத்திருக்கேன். 3யை காமனாக எடுக்கிறப்போ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3 அந்த பக்கமாக போயிட்டு டிவைட் ஆகிட்டு 0 ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0, from which a is equal to minus d. ஏதோ ஒரு a in terms of dல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா the sum of temperature from Wednesday to Friday is 18 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெட்னஸ்டே ப்ளஸ் தேர்ஸ்டே ப்ளஸ் ஃப்ரைடேவை ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 18 வரும். ஸோ வெட்னஸ்டே நான் என்ன எடுத்திருக்கேன்? ஏ ப்ளஸ் 2Dன்னு எடுத்திருக்கேன். ப்ளஸ் தேர்ஸ்டே ஏ ப்ளஸ் 3D ப்ளஸ் ஃப்ரைடே ஏ ப்ளஸ் 4D ஈக்குவல் டு 18. இங்கே ஏ ப்ளஸ் ஏ 3A ஆகிடும், 2D ப்ளஸ் 3D 5D, 5D ப்ளஸ் 4D 9D ஈக்குவல் டு 18. இது கூட நீங்கள் த்ரூ அவுட் 3ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 3யை காமனாக எடுக்கலாம். நான் காமனாக எடுத்திருக்கேன். 3யை காமனாக எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 18. அடுத்த ஸ்டெப்பில் 3 அந்த பக்கமாக போயிட்டு 18/3 ஆகிடும், அப்போ 6ன்னு ஆகிடும். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஏவோட வேல்யூ -Dன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை கொண்டு நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏவோட இடத்துல -D போடுறப்போ 3D - D 2D ஆகிடுது. அப்போ டியோட வேல்யூ 6/2 3 ஆகிடுது. இப்போது இந்த டியோட வேல்யூவை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுட்டேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ கூட கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இது பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கிட்ட பிறகு நான் டியோட வேல்யூவை கொண்டு போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு ஏவோட வேல்யூ -3ன்னு கிடச்சிருது. இப்போது அவங்க லாஸ்ட்டாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு டேவோட டெம்பரேச்சரும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மண்டேவை ஏன்னு எடுத்திருக்கேன்னா ஏ என்னது? -3. ஸோ -3 degree C. டியூஸ்டே என்னது? ஏ ப்ளஸ் டி. தட் இஸ் இந்த -3 கூட ஜஸ்ட்டு 3என்றது என்னது? டி வேல்யூ. அதாவது ஏ தெரிஞ்சிருச்சா, ஏ கூட டிஏ ஆட் பண்ணிங்கன்னா டியூஸ்டே கிடச்சிரும். ஸோ -3 + 3 0 degree Cன்னு கிடச்சிருது. அடுத்தது இப்போ டியூஸ்டே கிடச்ச பிறகு டியூஸ்டேவோட ஆன்சரில் ப்ளஸ் டியோட வேல்யூ, தட் இஸ் +3 போட்டிங்கன்னா வெட்னஸ்டே கிடச்சிரும். தேர்ஸ்டே வேணும்னா வெட்னஸ்டேயோட வேல்யூவை எழுதிட்டு ப்ளஸ் டியோட வேல்யூ போட்டிங்கன்னா தேர்ஸ்டே வேல்யூ கிடச்சிரும். அதே போல் ஃப்ரைடே வேல்யூ வேணும்னா தேர்ஸ்டேவோட ஆன்சர் ப்ளஸ் டியோட வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ஃப்ரைடேவோட வேல்யூ கிடச்சிரும். அப்படி இல்லை, இது உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் மண்டேவை ஏன்னு எடுத்தீங்களா, ஸோ ஏவோட வேல்யூ அப்படியே -3ன்னு போட்டுருங்க. டியூஸ்டேவை என்ன எடுத்திருக்கீங்க? ஏ ப்ளஸ் டி, தட் இஸ் -3 + 3, அப்போ 0 ஆகிடும். வெட்னஸ்டே என்னது? ஏ ப்ளஸ் 2D, தட் இஸ் -3 + 2 × 3, அப்போது -3 + 6 அப்படின்றப்போ 3 ஆகிடும். தேர்ஸ்டே ஏ ப்ளஸ் 3D, தட் இஸ் -3 + 9, -3 + 9 எவ்வளோ? 6ன்னு வந்துடும்.
ஃப்ரைடே வந்துட்டு -3 ப்ளஸ் 4 × 3, அப்போ 12 - 3 வந்துட்டு 9 டிகிரி செல்சியஸ். எப்படி வேணும்னாலும் போடலாம், உங்களுக்கு எது தரோவா ஞாபகமாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.